ஹலோ ஆல். நம்ம குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோடிங், டிகோடிங். நம்ம ஆல்ரெடி இதில் 5 டைப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. 6th டைப்பாக டெசிஃபரிங் மெசேஜ் வேர்ட் கோட்ஸ். இந்த டைப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு இதை ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு சென்டென்ஸே கொடுப்பாங்கங்க. எக்ஸாம்பிள், யூ ஆர் வெல்கம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்க. இதுக்கான கோடாக இந்த யூக்கு தனியாக ஒரு கோட் இருக்குங்க. சிமிலர்லி ஆருக்கு தனியாக இருக்கும், வெல்கம்க்கு தனியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சென்டென்ஸாக தே ஆர் குட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வைங்க. தே ஆர் குட். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்குமே நமக்கு தேக்கு தனியாக இருக்கும், ஆருக்கு தனியாக ஒரு கோட் இருக்குங்க. சிமிலர்லி குட்டுக்கு தனியாக ஒரு கோட் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த 2 சென்டென்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா காமனாக என்னங்க இருக்குது? இந்த ஆர் தானே இருக்குது. இந்த ஆறுன்ற வேர்டு தானே காமனாக இருக்குது. அப்போது இந்த ஆருக்கான கோடு என்னதுன்னு சொல்லி நமக்கு கேட்பாங்க. இல்லை அந்த கோடு கொடுத்துட்டு இந்த கோட் எந்த வேர்டை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்பாங்க. கிளியராக இருக்குங்களா? இப்போ ப்ராப்ளம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். இன் a certain code language sun shines brightly is written as. நமக்கு என்ன கோடுங்க கொடுத்துருக்காங்க? இந்த கோட் கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி houses are brightly lit as. இதோட கோட் என்னங்க? இந்த மாதிரி கோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் comes from sun. ஸோ அதுக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்க? இந்த டிஓபியில் ஸ்டார்ட் ஆகி என்ஆர்ஓ வரைக்கும் இருக்கா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் கோட் வேர்ட்ஸ் ஆர் ரிட்டன் ஃபார் சன் அண்ட் பிரைட்லி. ஸோ இந்த மாதிரி கோட்ஸுக்கு நமக்கு சன்னுக்கும் பிரைட்லிக்கும் என்ன கோட் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? நமக்கு சன் அப்படின்ற வேர்ட் எங்கெல்லாங்க இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்கா? தென் லைட் கம்ஸ் ஃப்ரம் சன்னு இருக்கா? இங்கே சன் இருக்கா? இப்போது இந்த சென்டென்ஸையும் அந்த கோடையும் ரிலேட் பண்ணுவோமா? பாருங்கள், நமக்கு இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்னு எடுத்துக்கலாமா? இது வந்து செகண்டுங்க. தென் இது வந்து தேர்ட்னு எடுத்துக்கலாமா? நமக்கு இந்த ஃபஸ்ட்லையும் தேர்ட்லையும் தானே சன் அப்படின்ற வேர்டு வந்துட்டுருக்கு. அதோட கோடு எதுங்க? ஃபஸ்ட்டுடைய கோடு வந்துட்டு இது. சிமிலர்லி நமக்கு தேர்டுடைய கோடில் பாருங்கள், இந்த டிஓபிஐலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? இப்போது இந்த கோடு ரிலேட் பண்ணுங்களேன். கோடில் எதுங்க காமனாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டுடைய கோடு வந்துட்டு இதா. இதில் BALOSULனு இருக்குது. சிமிலர்லி தேர்டுடைய கோடு எதுங்க? இது தானே. இங்கே நமக்கு DOPI KUP LO NROன்னு இருக்கா? நமக்கு காமனாக என்னங்க இருக்குது பாருங்கள்? LO இருக்கா? இங்கே நமக்கு LO இருக்குல்ல. ஸோ பேலன்ஸ்லாம் செக் பண்ணுங்கள். BA இருக்குது. இங்கே நமக்கு BA இருக்குங்களா? இல்லை. சிமிலர்லி SUL பாருங்கள். நமக்கு தேர்டில் SUL இருக்கா? DOPI KUP NRO தான் இருக்குது. SULமே இல்லை. ஸோ நமக்கு சன்னுடைய கோட் என்னதுங்க? LO. இப்போது பிரைட்லியுடைய கோட் செக் பண்ணலாமா? பாருங்கள், பிரைட்லின்ற வேர்டு எங்கெங்க இருக்குது? நமக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்குது. சிமிலர்லி செகண்ட் சென்டென்ஸில் இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுடைய கோடையும் செகண்ட் சென்டென்ஸுடைய கோடையும் செக் பண்ணுவோமா? ஆல்ரெடி நம்ம இந்த LO அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, சன் அப்படின்னு. இப்போது இந்த BAவும் SULம் செகண்ட் சென்டென்ஸுடைய கோடில் இருக்கான்னு செக் பண்ணுவோமா? பாருங்கள், இங்கே நமக்கு காமனாக என்னங்க இருக்குது? KADO கொடுத்துருக்காங்க. ULA ARIBAன்னு இருக்குது. பாருங்கள், இங்கே நமக்கு என்னங்க இருக்குது? BA இருக்குது. சிமிலர்லி நமக்கு இந்த செகண்ட் சென்டென்ஸுடைய கோட்லேயும் BA இருக்குல்ல. இப்போ பிரைட்லியோடைய கோட் என்னவாங்க இருந்திருக்கும்? BA. ஸோ சன் அப்படின்னா LO, பிரைட்லி அப்படின்னா BA வாங்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி பாருங்கள், நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கோட் ஆர்டர் கேட்குறாங்களோ அந்த ஆர்டரில் தாங்க நீங்கள் எழுதணும். இப்போ நமக்கு சன் பிரைட்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ சன்னுடைய கோட் வந்துட்டு LO அண்ட் பிரைட்லியோட கோட் வந்துட்டு BA. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? செகண்ட் சம் பாருங்கள். இன் அ சர்டைன் கோட் லாங்குவேஜ் பைக்ஸ் ரோட்ஸ் ஹைவேஸ் கார்ஸ் இஸ் ரிட்டன் as. இந்த OD LK SK JKன்னு இருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸ். தென் அதோட கோடு வந்துட்டு இது. ஜீப் ஸ்கூட்டர் ஹைவேஸ் பஸ். இது எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி எழுதலாமா? பஸ் சைக்கிள் லிங்க் எக்ஸ்பிரஸ் இது எப்படிங்க எழுதலாம்? GT FA MJ LKன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்களா? அண்ட் எக்ஸ்பிரஸ் வேஸ் வித்தவுட் டோல்கான கோடு எதுங்க இருக்குது? SKMNHOGTன்னு இருக்கா? ஸோ அவங்க என்ன கொஸ்டினுங்க கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த கோட் ஃபார் பஸ் இன் த சேம் லாங்குவேஜ். ஸோ பஸ்ஸுடைய கோடு என்னதுன்னு கேட்டிருக்காங்களா? ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு பஸ் எங்கெல்லாங்க இருக்குது? ஃபஸ்ட்டில் இருக்கா? பைக் ரோட்ஸ் ஹைவேஸ் கார்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் இல்லை. செகண்டில் பாருங்கள், ஜீப் ஸ்கூட்டர் ஹைவேஸ் பஸ். பாருங்கள், இங்கே நமக்கு பஸ் இருக்கா? சிமிலர்லி பஸ் சைக்கிள் லிங்க் எக்ஸ்பிரஸ்னு இருக்குல்ல. ஸோ இங்கே நமக்கு பஸ் இருக்காங்க. ஃபோர்த்தில் செக் பண்ணுங்கள், எக்ஸ்பிரஸ் வேஸ் வித்தவுட் டோல் தான் இருக்குது. ஸோ நமக்கு ஃபோர்த்லையும் நமக்கு பஸ்ஸுன்ற வேர்டு இல்லை. இப்போது செகண்டோடைய கோடையும் தேர்டோடைய கோடையும் செக் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு செகண்டா? தென் இது வந்து நமக்கு கொடுத்துருக்கு தேர்ட் சென்டென்ஸா? ஸோ இதோட கோடு எதுங்க? இது வந்து செகண்ட், இதோட வந்து தேர்டா? ஸோ செக் பண்ணுங்கள். நமக்கு MJ JK DNHO, இங்கே GT FA MJ LKன்னு இருக்குங்க. நமக்கு எது காமனாக இருக்குது பாருங்கள்? இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்க MJ, இங்கேயும் நமக்கு MJ இருக்கா? வேறு ஏதாவது காமனாக இருக்காங்க? JK DNHO GT FA LK தான் இருக்குது. ஸோ நமக்கு எதுவுமே காமனாக இல்லை. ஸோ இந்த பஸ்ஸுடைய கோடு என்னதுங்க?
எம்ஜே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கிளியராக இருக்குங்களா? நம்ம சென்டென்ஸ் எடுத்தோம். சென்டென்ஸை எங்கெல்லாம் அவங்க கேட்டிருக்க வேர்ட் இருக்குன்னு பார்த்தோம். தென் அதுக்கான கோடை அந்த 2 சென்டென்ஸை ரிலேட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் இன் அ சர்டன் கோடிங் லாங்குவேஜ் ஃப்ளவர்ஸ் கோ பிளாக் இஸ் ரிட்டன் அஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களா? ஸோ நமக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் அதுக்கான கோட் வந்துட்டு இதுங்க. தென் செகண்ட் பாருங்கள், பிளாக் பேந்தர் டைடு. ஸோ இது நமக்கு செகண்ட் சென்டென்ஸா? இஸ் ரிட்டன் அஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களா? இது வந்து நமக்கு செகண்டுங்க. அண்ட் பேந்தர் கோ ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? இது நமக்கு வந்து தேர்ட் சென்டென்ஸா? அதோட கோட் என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் ரிட்டன் அஸ் BELAH1Lன்னு சொல்லியிருக்காங்களா? ஹவ் வில் பேந்தர் பி ரிட்டன் இன் தட் கோட்? அப்போ பேந்தரை எப்படி எழுதலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ணுவோமா? நமக்கு பேந்தர் அப்படின்ற வேர்டு எங்கெங்க இருக்குது? ஃபஸ்ட்டில் இருக்கா? ஃபஸ்ட்டில் இல்லை. ஃப்ளவர்ஸ் கோ பிளாக் அப்படி தானே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் இல்லை. ஸோ இதோட கோடுமே நமக்கு வராது. செகண்ட் பாருங்கள், பிளாக் பேந்தர். நீங்கள் பேந்தர் இருக்குல்ல, சிமிலர்லி தேர்டில் பாருங்கள், இங்கேயுமே நமக்கு பேந்தர் கோ ரெட்டுன்னு இருக்கா? ஸோ இங்கேயுமே நமக்கு பேந்தர் இருக்குது செகண்டில், தேர்ட்லேயுமே இருக்கா? இதோட கோடாக நமக்கு எதுங்க வரும்? செகண்டுடைய கோடு வந்து இந்த ZIMUBE, தென் தேர்டுடைய கோடு வந்து BELAHOங்க. நமக்கு இங்கே காமன் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே BE இருக்கா? சிமிலர்லி இங்கேயும் BE இருக்குல்ல. வேறு இந்த ZIMU எல்லாம் உங்களுக்கு தேர்டில் கம்பேர் பண்ணுங்கள், இருக்கா? இல்லை. இங்கே LA இருக்குது, HO இருக்குது, அது நமக்கு செகண்டில் இல்லை. ஸோ நமக்கு பேந்தருக்கான கோடு என்னதுங்க? BE. ஆப்ஷன் சி. கிளியராக இருக்குங்களா? இதோட நமக்கு டெசிஃபரிங் த மெசேஜ் கோட் இந்த டைப் வந்து முடிஞ்சிருச்சுங்க. நமக்கு நெக்ஸ்ட் டைப் வந்துட்டு டைப் 7 இருக்குது. என்ன டைப்னு பார்ப்போமா? இதாங்க நமக்கு டைப் 7. டைப் 7 நேம் வந்து டெசிஃபரிங் நம்பர் அண்ட் சிம்பிள் கோட்ஸுங்க. வந்து நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான கோடுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த நம்பரை ரிலேட் பண்ணி அதுக்கான கோடு என்னதுன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், இன் அ சர்டன் கோட் லாங்குவேஜ் 1 2 3 மீன்ஸ் பிரைட் லிட்டில் பாய், 145 means tall big boy, and 637 means beautiful little flower. Which digit in that language means bright? அப்போ brightனா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போ 1 2 3னா bright little boy சொல்லிட்டாங்க. 145னா tall big boyன்னு சொல்கிறாங்களா? தென் 637னா என்னங்க சொல்கிறாங்க? 637 அப்படின்னா பியூட்டிஃபுல் லிட்டில் ஃப்ளவர்னு சொல்கிறாங்களா? இப்போ ரிலேட் பண்ணுங்கள். அவங்க என்னங்க கேட்குறாங்க? பிரைட் தானே கேட்குறாங்க. இப்போது பிரைட் நமக்கு எங்கெல்லாங்க இருக்குது? பிரைட் லிட்டில் பாயில் இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்குது. இதோ இங்கே பிரைட் இருக்கா? டால் பிக் பாய் இருக்குங்க, பியூட்டிஃபுல் லிட்டில் ஃப்ளவர் இருக்குது. நமக்கு பிரைட் அப்படின்றது நமக்கு இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இப்போது இந்த 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்களேன். இப்போ 1 2 3 இருக்குங்க, இங்கே 1 4 5 இருக்குது. காமனாக உங்களுக்கு என்ன இருக்குது? 1 தானே இருக்குது. ஸோ இந்த 1க்கான கோட் என்னன்னு இப்போ கெஸ் பண்ணலாமா? பாருங்கள், பிரைட் வந்து நமக்கு ஒரே டைம் தான் இருக்குது. ஸோ பிரைட் அப்படின்றது நமக்கு அங்கே வராது. இங்கே லிட்டில் பாய்னு இருக்குல்லங்க, இங்கே பாருங்கள் டால் பிக் பாய்னு இருக்குது. ஸோ இங்கே நமக்கு காமனாக இருக்கிறது 1 அண்ட் அந்த வேர்டு என்னங்க காமனாக இருக்குது? பாய் தானே இருக்குது. ஸோ 1 அப்படின்னா இங்கே நமக்கு என்னங்க வரும்? பாய் தானே வரும். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது பிரைட் தான். ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. செகண்ட் பாருங்கள், இப்போது பிரைட் லிட்டில் இருக்குங்க, அது 2ஆ 3ஆன்னு இப்போ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ தேர்ட் எடுத்துக்கோங்களேன். நமக்கு இங்கே பிரைட் லிட்டில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் தேர்டில் பாருங்கள் பியூட்டிஃபுல் லிட்டில் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? இப்போ கெஸ் பண்ணலாமா? பாருங்கள், இங்கே லிட்டில் அப்படிங்கிற வேர்டு இருக்குங்க, இங்கேயுமே நமக்கு பியூட்டிஃபுல் லிட்டில் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே நமக்கு காமனாக இருக்க நம்பர் என்னது? பேலன்ஸ் இருக்கிறது 2 3ஆ? தென் இங்கே நமக்கு என்னங்க இருக்குது? 6 3 7 இருக்கா? அதில் 3 தானே காமனாக இருக்குது. அப்போ இந்த 3 என்னவாங்க இருந்திருக்கும்? லிட்டிலாக தானே இருந்திருக்கும். ஸோ இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பிரைட் மட்டும்தான். நமக்கு பேலன்ஸ் இருக்க நம்பர் என்னது? 2 தானே. ஸோ பிரைட் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் பி 2 தாங்க கரெக்ட். எந்த டிஜிட் வந்து பிரைட் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா 2 தாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போவோமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இன் அ சர்டன் கோட் லாங்குவேஜ் 481 மீன்ஸ் ஸ்கை இஸ் ப்ளூ, 246 மீன்ஸ் சி இஸ் டீப், 698 மீன்ஸ் சி லுக்ஸ் ப்ளூ. ஸோ நமக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் நம்பர் இஸ் த கோட் ஃபார் டீப்? டீப்கான நம்பர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் வாட் நம்பர் இஸ் த கோட் ஃபார் ப்ளூ? 2 கேட்டிருக்காங்க. இப்போது ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த சர்டன் கோட் லாங்குவேஜ் 481 கொடுத்துருக்காங்கல்ல, உங்களுக்கு வேறு எங்கெல்லாங்க 4ஓ 8ஓ 1ஓ ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது இங்கே 4 இருக்குங்களா? செகண்டில் பாருங்கள், இங்கேயுமே உங்களுக்கு 4 இருக்குல்ல. இப்போ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்கை இஸ் ப்ளூன்னு இருக்குது, சி இஸ் டீப் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே நமக்கு காமனாக இருக்கிறது என்னங்க? இந்த ஈஸ் தானே காமனாக இருக்குது. ஸோ அப்போது நமக்கு 4னா என்னதுங்க? இஸ். ஓகேவா? அடுத்தது பேலன்ஸ் நமக்கு இங்கே 8 இருக்குங்களா? இப்போ ஃபஸ்ட்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுங்களேன். இங்கே 8 இருக்குல்ல, இங்கேயும் 8 இருக்குல்ல.
ஸோ நமக்கு இங்கே பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஸ்கையும் ப்ளூவும் தான் இருக்குது. நமக்கு தேர்டில் சி லுக்ஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஸ்கை ப்ளூ இருக்குங்க, இங்கே சி லுக்ஸ் ப்ளூன்னு இருக்குது. காமனாக இந்த ப்ளூ தானங்க இருக்குது. அப்போது 8 அப்படிங்கிற டிஜிட் எடுத்துட்டோம். அதில் நமக்கு காமனாக இருந்தது என்னங்க, ப்ளூ தானே. ஸோ நமக்கு செகண்ட் கொஸ்டின் என்னங்க கேட்டிருக்காங்க, ப்ளூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூக்கான கோட் என்னது, 8. ஸோ 8 தான் காமனாக எடுத்தோம். அதில் நமக்கு இருந்தது வந்து ப்ளூ. அவங்க டீப்னு கேட்டிருக்காங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பாருங்கள், இங்கே இப்போ நம்ம ப்ளூவையும் கோட் பண்ணியாச்சு. ஸோ இதையுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டில் ஸ்கை அப்படிங்கிற ஒரு வேர்ட் மட்டும் இருக்குங்க. செகண்டில் சி டீப் அப்படின்றது இருக்குது. தேர்டில் வந்து சி லுக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இப்போது காமனாக உங்களுக்கு என்னங்க இருக்குது, சி அப்படின்ற வேர்ட் இருக்கா. பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு சி அப்படின்ற வேர்ட் இருக்குது. சிமிலர்லி இந்த செகண்ட் சென்டென்ஸ்லேயுமே சி அப்படிங்கிற வேர்ட் இருக்குது. அதுக்கான நம்பர் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ செகண்ட்னா இந்த 2 4 6 தானே வரும். இங்கே வந்து 6 9 தானே பேலன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு 6 தானங்க காமனாக இருக்குது. அப்போது 6 அப்படின்ற கோட் எதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, இங்கே சி. கரெக்ட் தானே. நமக்கு 6 அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, சியை ரெப்ரசென்ட் பண்ணுதா. ஸோ இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்னங்க, இந்த டீப் மட்டும்தான் இருக்குது. நமக்கு பேலன்ஸ் இருக்க நம்பர் என்னது, 2 தானே இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 4க்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுல, 4க்கு இஸ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 வராது. நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து 2 மட்டும்தாங்க. ஸோ இந்த 2 தான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த டீப் அப்படின்ற வேர்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. கிளியராக இருக்குங்களா. இதோட நமக்கு டைப் 7 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு டைப் மட்டும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கொஸ்டினே நமக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்குங்க. அந்த மாதிரி நமக்கு இது வரைக்குமே ஒரே டைம் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த டைப்புமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கோடிங் டீகோடிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நம்ம அதை பார்த்துட்டு பிளட் ரிலேஷன் டாபிக் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.